இந்திய அளவில் விபத்துகள் அதிகம் நேர்ந்திடும் தொப்பூர் கணவாய் பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தொப்பூர் கணவாய் சாலையை விபத்தில்லா பகுதியாக மாற்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் தருமபுரி மாவட்ட எல்லையில் உள்ளது தொப்பூர் கணவாய் பகுதி. 630 விபத்துகள், உயிரிழப்புகள், படுகாயமடைந்து பாதிக்கப்பட்டோர் 2173 பேர் என கடந்த 8 ஆண்டுகளில் தொப்பூர் கணவாய் பகுதியில் நடந்த துயரச் சம்பவங்கள் பட்டியலிட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். இது கடந்த 8 ஆண்டுகளின் புள்ளி விவரம். இப்படி இருக்கையில் இன்னும் பல ஆண்டுகள் பின்னோக்கி பார்த்தால் எண்ணிலடங்கா விபத்துகள் இந்த தொப்பூர் கணவாய் பகுதியின் வரலாற்றில் துயர சம்பவங்களாக பதிவாகியுள்ளன. இந்திய அளவில் அதிகமான சாலை விபத்துகளும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் ஏற்படும் பகுதியாக உள்ள தொப்பூர் கணவாய் பகுதியில் தொடரும் விபத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தீவிர முயற்சிகள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. ரூபாய் 905 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தற்போது 41% வரை நிறைவடைந்துள்ளது. அபாயகரமான வளைவுகள், அடர் வனப்பகுதியின் குறுக்கே செல்லும் தொப்பூர் கணவாய் சாலையை சீரமைத்து 6.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைத்திடும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 83 இடங்களில் 5 முதல் அதிகபட்சமாக 50 மீட்டர் உயரத்தில் தூண்கள், அதன் மீது தரமான பாலங்கள் அமைக்கும் பணிகள் வரும் 2028ஆம் ஆண்டு மார்ச் மாத இறுதிக்குள் கட்டி முடித்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 50 கோடி திட்ட மதிப்பீடு நிர்ணயிக்கப்படும். ஆனால் தொப்பூர் கணவாய் பகுதியில் ஒரே கிலோமீட்டருக்கு ரூபாய் 137 கோடி என்ற அளவில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் ஸ்ரீனிவாசுலு தெரிவித்தார். தொப்பூர் கணவாய் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பின்னர் விபத்தில்லா சாலையாக மாறும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது.